கிருஷ்ணா மேல இருந்து குதிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே பேராஷூட்ல வந்துட்டு இருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 92nd ஏர்ஃபோர்ஸ் செலிப்ரேஷன் டே வந்து அக்டோபர் 8 நடக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அக்டோபர் 6 அன்னைக்கு இங்க மெரினா பீச்ல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கிருஷ்ணா வந்து சேலத்துல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் தல. சொல்லுங்க. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோங்க. ஆக்சுவலா வந்து 2003 தான் வந்து சென்னையில கடைசியா வந்து இந்த ஏர் ஷோ வந்து நடந்தது. அதுக்கப்புறம் 2024 இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 6, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஏர் ஷோ நீங்க பாக்குறது? ஆமாங்க. இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. வந்து நான் வந்து இது செகண்ட் டைம் ஏர் ஷோ வந்து நான் பாக்குறது. 2013ல நான் சிங்கப்பூர்ல இந்த ஏர் ஷோ நான் பாத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் இங்க இந்தியால வந்து சென்னையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். என்ன கிருஷ்ணன் பயங்கர கூட்டமா இருக்கு. நீங்க அண்ட் வந்து கிருஷ்ணாவோட சேர்ந்து கிருஷ்ணாவோட மாமாவும் மாமா பையனும் வந்திருக்கிறாங்க. ஹாய், உங்க பேரு? என் பேர் பிரதீப். எங்க இருந்து வந்தீங்க? சென்னிமலை. அண்ட் வந்து ஆனா கூட்டம் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பயங்கர கூட்டமா இருக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? நாங்க காலையில 6 மணிக்காட்ட வந்தோம். ட்ரெயின்ல வந்து நைட்டு 1 மணிக்காட்ட ட்ரெயின் ஏறினோம். காலைல 6 மணிக்காட்ட வந்து ரூம் போட்டு வந்தா கூட்டம் உள்ளே போக முடியல, அவ்வளவு கூட்டம். நல்லா இருக்கு. நான் ஏதோ கூட்டம் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன்.
கிருஷ்ணன் ஏற்கனவே இல்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க பயங்கர டயர்ட் ஆயிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நல்ல வெயில் பார்க்க முடியல. இங்க பாத்தீங்கன்னா எங்க தம்பி மாப்பிள்ள ரொம்ப துரத்திட்டே இருக்கு. எப்படி இருந்துச்சு? இது நல்லா இருந்துச்சு. வெயில் அதிகம் இல்ல? ஆமாங்க, ரொம்ப அதிகம். அங்க வந்து சாப்பிடறதுக்கு இங்க வந்து எதுவுமே கிடைக்கல. தம்பிக்காக வாங்கின பிஸ்கட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு இருக்கோம். 2 minutes once 5 minutes once வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏர் ஷோ நடந்துகிட்டே இருக்கு. பட் பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. என்னன்னா வந்து மேபி இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனாலே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எதுவுமே இல்லை எங்கள் பீச்சில். நான் ஆக்சுவலாக நிறைய இருக்கும் அப்படின்ட்டு வந்தோம். பட் எதுவுமே ஓப்பன் பண்ணலைன்னா செம க்ரௌடு. மேபி எத்தனை லட்சம் மக்கள் வந்தாங்க அப்படின்ட்டு தெரியல. மேபி நியூஸை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா பயங்கர வெயில். மேபி ஈவினிங் வச்சுருந்தா கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். அண்ட் நிறைய வீடியோ வந்து நான் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா பயங்கர வெயில் அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து பீச் பக்கம் வந்து பீச் ஸ்டாண்டில் வந்து எங்களால் நிற்க முடியல. அதனால சரி ஓகே சீக்கிரம் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓமா கிருஷ்ணா பாய். இவர் வந்து சேலத்துல இருந்து இந்த ஏர் ஷோ பார்க்கறதுக்காக எங்க சென்னை வந்திருக்காரு. அண்ட் வந்ததுக்கு ஒருத்தன்னு தோணுதா உங்களுக்கு? பரவாயில்லையா? ரொம்ப பரவாயில்லாம் சொல்ல முடியாது, நார்மலா இருக்கு. ஆமா, ஏன்னா வெயில் அதிகமா இருந்ததுனால எங்களால இல்லை யாருனாலுமே அவ்வளோக்கு என்ஜாய் பண்ண முடியல. பட் ஓகே. பட் வந்து ஒரு ஈவினிங் டைம்ல அண்ட் வந்து வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். 11 o'clock வச்சிருந்தாலும் வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா வந்து மக்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனா சேலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? பரவாயில்லையா? ரொம்ப அருமையா இருந்தாங்க. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, இருந்தாலும் ப்ரோக்ராம் வந்து செம்மையா இருந்தது. நல்லா மக்கள் கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. தேங்க்யூ.